இவங்க என்ன செய்வாங்க, எல்லாம் நீ செஞ்ச வேலைக்கு நீ தான் அனுபவிக்கிற, நான் என்ன பண்ணணும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீ பண்ண தப்புக்கு நீ தான் பண்ணணும், நான் வேணான்னு சொல்லக்குள்ளே பிசினஸ் பண்ண நீ ஆரம்பிச்சு நீ நஷ்டமாயிட்ட, நீயே நான் என் வேலையை பாக்குறேன், நீ உனக்கு 10 பைசா நான் சம்பாதித்து கொடுக்க மாட்டேன், இந்த கணவன் இப்படி வந்துடும். அப்ப என்ன பண்ணுவா, இவளுக்கு எங்க பேக் போன் கிடைக்குதோ, யாரு நம்மளுக்கு பலமா இருக்காங்களோ அங்க போய் பிடிப்பான். ஆனா இவர்கள் வெற்றியை எடுத்துக்கொள்வார்கள், அது கணவனிடமோ மனைவிடமோ அல்ல, வேறொரு இடத்தில் இவர்கள் வெற்றியை உருவாக்குவார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கும் இந்த மகர ராசி. நீங்க வேணா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, நான் பார்த்தேன். இதுக்கு மாற்று கருத்தே வராது. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இவர்களுடைய வெற்றியை தோல்வியை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள், அதுதான் விஷயம். அப்ப கணவன் ஒரு வேலை செய்யறான் அப்படின்னா உங்களால முடிஞ்ச வேலைக்கு அவனுக்கு உதவி செய்யுங்க, அல்லது உபத்திரம் பண்ணாத இருங்க. இந்த மனைவி என்ன பண்ணுவா, எங்க வேலை செய்யறாளோ அங்க போயிட்டு கணவனை பத்தி அலிகேஷன் சொல்லுவான். இந்த மனைவி எங்க வேலை செய்யறாங்களோ அங்க போயிட்டு மனைவி என்ன பண்றா, கணவன் என்ன பண்றா, நீ சொன்னது சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சில அசிங்கங்கள் அவமானம் தேடி தருவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம அவர்கள் பக்கமே விடுங்கள். முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா சற்று விலகி இருங்கள். ஆமா, ஆனா பிற்பகுதி வாழ்க்கை புரிந்து சரியாக செல்லும். எப்ப சார், 45 வயசு 50 வயசுக்கு மேலதான். அதுக்கு முன்னாடி தான் நீங்க இந்த பிரச்சனையே சமாளித்தே ஆக வேண்டும். ஆனா ஒரு காட் கிஃப்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் வழியா கணவன் மனைவி 2 பேரும் ஒரே விஷயத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களை விட ஒரு அந்யோன்ய தம்பதிகள் இல்லவே இல்லை. அவங்க தான் பெரிய பெரிய சூப்பர்சிங் பண்றவங்க, பெரிய பெரிய நிறுவனம் வைக்கிறவங்க, தன் நிறுவனத்துக்கு தனியா ஒரு லோகோ அமைப்பு அமைக்கிறவங்க, பல பேர்களை வச்சு மேனேஜ் பண்ணாங்க. சூப்பர்சிங் பவர் அதிகமாக உள்ள விஷயங்கள் எல்லாமே இந்த மகர ராசி. அப்ப மகர ராசிக்கு வரக்கூடிய இணை அவர்களோடு பிசினஸ் வழியா சம்பந்தப்படலை அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர்களை இவர்கள் மனைவியை ஒதுக்கிவிட்டு வேறொருவரோடு துணையை தேடிக்கொள்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுல இருந்து வெளியில வரணும், இதுல இருந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா நவதானியம்